எப்படி போச்சா 24 போயிடுச்சு ப்ரோ. அவ்வளோதான், வேற என்ன சொல்றது. என்ன இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம், இன்னும் இந்த வர இதில் மிஸ் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுருக்கோம். 2024 வந்து சினிமா சான்ஸ் நிறையா மிஸ் ஆச்சு. சினிமாவில் இருக்கிறனால சினிமா சான்சஸ் எக்கச்சக்கமாக மிஸ் ஆச்சு. இந்த வருஷம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். மிஸ் ஆச்சுன்னு யோசிச்சுருக்கீங்க, மிஸ் ஆகிடுவோம். அது செலக்ட் ஆன எல்லா இடத்துலையுமே வந்து வேற ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணாங்க. சில இடத்துல ஷூட்டிங்கே நடக்கலை. அந்த மாதிரி தான் பிரச்சனைகள் ஃபுல்லாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இல்லை அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டு இது பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க, அது மிஸ் ஆகுது. அது மிஸ் ஆகக்கூடாதுன்னு அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இல்லை, நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுல எங்களை அடிச்சிக்கவே முடியாது. டார்ச்சர் பண்ணிடுவோம் போட்டு. ஏன்னா அன்னைக்கு காலைல ஒரு குட் மார்னிங் அனுப்புவோம், திருப்பி வந்து இந்த எங்கள் சித்தப்பா அனுப்புவார். காலைல ஒரு குட் மார்னிங், நைட் ஒரு குட் நைட், நடுவில் ஒரு மத்தியான சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்கன்னா சொல்லி கேட்பார்ல. அந்த மாதிரி நாங்களும் ஆடிஷன் பண்ண இடத்துல எல்லா இடத்துலையுமே அடிக்கடி தான் இருப்போம். குட் மார்னிங் அப்படி சொல்ல முடியாது, எல்லாமே கரெக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அது சூழ்நிலைகள் ஹெட்டில் என்ன ரைட்டாக இருக்குது அதெல்லாம் பார்க்கணும்ல. 2025 சினிமாவில் நல்ல பிளேஸில் வரும், அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லபடியாக அமையும் நம்புகிறேன். ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எங்கள் அம்மா. நம்பி விட்டது எங்கள் அம்மா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். செகண்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கூட்டம் வந்தால் நிற்கிறான்ல, வாடா போயிட்டு ஒரு ஆஃபீஸாக போய் ரெஸ்யூம் கொடுத்துட்டு வருவோம்னா இந்த வந்துட்டேனே அப்படின்ட்டு ஓடி வர இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் கூட. ஃப்ரெண்டு தாங்க எல்லாமே. அவனுங்க இந்த முந்தானத்து அமௌண்ட் இல்லை, ஒருத்தவனுக்கு ஃபோன் பண்ணேன், மாப்பிள்ள ஒரு 300 அந்த போட்டு விட்றா அப்படின்னு. இந்த 500 போட்டு விட்றேன் வச்சுக்கூடா அப்படின்னு. அவன் பேர் அபிஷேக். இந்த சொல்லிட்டேன்டா, டே சொல்ல வந்தேன் எங்கேயா பார்த்தா சொல்கிறா அப்படின்டா. அதை சொல்லிட்டேன்டா. அதுக்குண்டான ட்ரை ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம். நம்புகிறேன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவேன்றதை நம்புகிறேன். கண்டிப்பாக கைவிடாது. நம்ம அதுதானே ட்ரை பண்ணிட்டுருக்கோம், அதில் உண்மையாக இருப்போம், அதுக்குண்டானதை பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். என்னைக்குனாலும் ஜெயிப்போம், கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதானே. ஏதோ போச்சுன்னா இல்லை, அது வருஷத்தை தள்ளி விடணும்னு தான் ஆசைப்பட்டேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிப்போம். முன்னாடி நாளும் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ வந்துட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் போச்சு. பட் ஓகே, ரெடி ஆகும். எப்பவுமே போட்டு தான் இருப்போம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. டீ கடையில் வந்து நின்றுவோம் நாங்கள் எப்பயுமே. இந்த டீ கடைக்கு வந்தால் ஒரு 10 பேர் கான்டாக்ட் பண்ணி கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சு இந்த டீ கடைக்கு வந்து நின்றுவோம். நாங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 மணி நேரம் இருக்கும். 3 மணி நேரம் இதே மாதிரி எடுத்துக்கிட்டே நாளைக்கு 3 மணி நேரம் வந்தாலுமா. ஆனால் டீ கடைக்கு ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதே டீ கடையில் தான் இது பிரச்சனை போகும். விஜய் சேதுபதி எழுதிட்டுருக்காங்க, நம்ம அங்கேருந்து பார்த்துக்கலாம். அப்படிங்கிறப்போ இந்த டீ கடைக்கு ஒரு இது இருக்குது. நிறைய பேர் இங்கே நின்று ஏன்னா உள்ள லேபில் சொல்கிறோம், இங்கே தான் சொல்லுவோம் அப்படின்றப்போ என்றைக்காவது நம்ம ஜெயிச்சிடும் அப்படின்ற ஒரு வெளியே இருக்குது. கண்டிப்பாக இருக்குண்ணா. அதுக்காண்டி தான் இந்த வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்னமோ ஸ்ட்ரகிள் வந்து பார்த்துருக்கு. அப்படி வச்சிருக்கேன், சந்தோஷமா ஏதோ கடந்தாச்சு, ஜாலியாக போவோம். 2025 நம்புவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, நம்மள நம்புவோம். ஒரு ஆஃபீஸ் படிக்கிற சந்தோஷத்தோட ஏறுவீங்க, இறங்கும்போது ஒரு கஷ்டத்தோட இறங்குவீங்க. அடுத்தடுத்து அதை தொய்வு இல்லாமல் போகணும் அப்படின்றது. நாங்கள் சென்னை வரப்பே கஷ்டமாக தான் போகிறோம், அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. மதுரையிலேருந்து வரோம்ல, அதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1200 1000 அதுக்கே நாங்கள் அங்கேருந்து வரப்போ கஷ்டப்பட்டு தான் வருவோம். பொங்கலுக்கு எப்படி போக போகிறோம்னு தெரியல, அது வேறு பயமாக இருக்குது. 2000 3000 டிக்கெட்டு பார்ப்போம். என் கிட்னி வேணா அடைய வச்சுட்டு என்னான்ட்டு பிளான் பண்ணுவோம். அதனால எதுக்கு வந்தோன்னே தெரியாத மாதிரி இருந்துச்சு. நான் சென்னை என்ன சொல்கிறது, ரேபிட்டோ ஓட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு சர்வே பண்ணுறதுக்காக எப்படியோ போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ ஓகே, ஒரு ப்ராசஸ் ஆரம்பித்து ஓரளவு போயிட்டுருக்கு. ஆனால் இப்போவும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பண்ணியிருக்கேன்லாம் இல்லை. சாப்பாடு கூட இன்றைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். சினிமா போயிட்டு எல்லாருனோடையும் நல்லா இருப்பாங்க செய்வாங்க, ஆனால் அவங்களோட பெயின் உள்ள நிறையா தான் இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக பின்னாடி ஃபியூச்சரை நினச்சின்றதுக்காக தான் நல்லா வருவோம். அது ஒரு லவ் ஃபெயிலியர் ஒன்று பிடிச்சா அதுவும் போச்சு. வந்ததில் 2024 சூப்பராக அவனுக்கு ஒன்று அமைஞ்சு, அது எண்டில் கரெக்டாக போயிடுச்சு. இல்லை, லவ் பற்றிலாம் பிரச்சனை இல்லை, அதனால தான் போயிட்டு இருக்கு. அது ரெண்டாவது பர்ஃபெக்டாக போகுது. சும்மா டைம் சொன்னேன். டைவர்ஸோட ஞாபகம் வருது. 2024 பண்ண நிறைய செலிபிரிட்டி டைவர்ஸ் ஆச்சு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுக்கு பதில் சொல்றவங்களா ஃபியூச்சர்ல எங்களுக்கு ஆப் வரும். ஈகோ ப்ராப்ளமா இல்ல விட்டு கொடுக்காத ப்ராப்ளமா, எதனால முடியாச்சு? இல்லை, மேக்ஸிமம் சினிமாவில் இருக்கனால டைம் கொடுக்க மாட்டாங்களோன்னு தோணுது. அவங்களோட லைஃபுக்கு நிறையா ஷேர் பண்ணிக்கிறான டைம் இருக்காதோ அப்படி தோணுது. அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் ஆர்டிஸ்ட் இல்லைனாலும் 2 பேருமே ஆர்டிஸ்டாக இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குது.
என்ன ஒரு ரீசனோ அது ஃபுல்லாலாம் வேண்டாம். உங்களுக்கு இப்போ 25ல எப்படி நம்ம நல்லபடியா பிடிச்சி நல்லபடியா போவோம். எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம்.